நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தென் டெஃபினட்டாக யூ ஷுட் ஆல்சோ லேர்ன் வாட் இஸ் கிட் அண்ட் கிட்டப். பிகாஸ் நம்ம கோட் எழுதுறது 50%, மீதி 50% அந்த கோடை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதில் நடக்கிற சேஞ்சஸ் எப்படி ட்ராக் பண்ணுறோம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த கோடை மற்றவங்க கிட்ட எப்படி கொலாபரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தட்ஸ் வேர் த பிளேஸ் கிட் அண்ட் கிட்டப் கம்ஸ் இன். ஸோ நான் இந்த வீடியோவில் கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, அதில் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணலாங்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் இது பயங்கர ஒர்த்தாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரிஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ரீச் பண்ண வைங்க. அண்ட் இந்த சீரிஸை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். டோட்டலாக 4 பார்ட் இருக்கு. ஸோ நான் ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே அதை ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த செப்டம்பர் மந்த் முடிகிறதுக்குள்ளார 4 பார்ட்டி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த செப்டம்பர் மந்த் முடிகிறப்போ நீங்கள் கிட்னா என்ன, கிட்டப்னா என்னன்னு டீட்டெயிலாக லேர்ன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும். அது பார்க்குற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் தம்ஸ் அப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் நவ் த ஃபீஸ்ட் இஸ் yours. வெல்கம் டு கிட் அண்ட் கிட்டப் கிராஷ் கோர்ஸ் 2025 எடிஷன். ஸோ இந்த கோர்ஸ் யாரெல்லாம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஹூ கேன் டேக் திஸ் கோர்ஸ்? நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினர், இது வரையும் உங்களுக்கு கிட் அண்ட் கிட்டப் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாம். இல்லை எனக்கு கிட் அண்ட் கிட்டப்போட பேசிக்ஸ் தெரியும், பட் நான் இது வரையும் ப்ராக்டிக்கலாக அதை வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்ததில்லன்னு இருந்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாம். இல்லை நான் கிட் அண்ட் கிட்டப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, நான் வந்து ப்ரஷ் அப் பண்ணிக்கணும், அதை ப்ராக்டிக்கலாக மறுபடியும் ஒரு டைம் ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் வேல தியரட்டிக்கலாக கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, இது எப்படி வந்து ரியல் வேர்ல்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தியரட்டிக்கலாக பார்த்துருவோம். தென் அந்த தியரட்டிக்கலாக பார்த்ததை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி நம்ம வந்து கிட் அண்ட் கிட்டப்பில் ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் இந்த என்டையர் கோர்ஸை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே கிட்டப் பேசிக்ஸ் அண்ட் செட்டப். ஃபஸ்ட்டு வந்து செட்டப். நம்ம இந்த கிட் அண்ட் கிட்டப் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன செட்டப்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, அண்ட் கிட்னா என்ன, கிட்டப்னா என்னங்கிற மாதிரி பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, தென் கிட்டோட கோர் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து 80-20 ரூல் பேஸ் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் 20% ஆஃப் த கிட் கமெண்ட்ஸை தான் நம்ம 80% ஆஃப் த டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக அந்த 20% கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் மீதியெல்லாம் நம்ம எப்போ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் யூஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதனால் அந்த முக்கியமான 20% கிட் கமெண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். தென் அது இல்லாமல் பிரான்ச்சிங், மர்ஜிங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் ஒர்க்கிங் வித் கிட்டப், எஸ் ஆப்வியஸ்லி இதுவுமே நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ரெப்போஸ், இஷ்யூஸ், புல் ரெக்வஸ்ட் இதெல்லாமே பார்ப்போம். அண்ட் சில ப்ரோ டிப்ஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸும் இந்த டியூட்டோரியலில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த கோர்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பிகாஸ் அதுதான் ப்ராக்டிக்கல் வே டு லேர்ன் கிட் அண்ட் கிட்டப். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். நான் ஹேண்ட்ஸ் ஆன் மினி ப்ராஜெக்ட்னு போட்டோன்னே ரொம்ப பயங்கரமாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பேசிக் பைத்தன் தெரிஞ்சாலே போதும், இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம புல் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி கோர்ஸில் பார்க்க போகிற டாபிக்ஸ். ஸோ ப்ரீ ரெக்வசைட்ஸ் அண்ட் செட்டப்னு பார்க்கும்போது, பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்மக்கிட்ட வந்து கிட் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் கிட்டப்பில் வந்து நம்மக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அதை வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து VS கோட், ஒரு கோட் எடிட்டர் நமக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் கண்டிப்பாக பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம்ம சிஸ்டமில் பைத்தானும் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். தென் கிட்டை வந்து நம்ம சிஸ்டமில் கன்ஃபிகர் பண்ணணும். அண்ட் ரெக்கமெண்டட் VS கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிடலாம். பிபிடியில் ஃபர்ஸ்ட் இருக்க கிட் லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். உங்களோட லேப்டாப் விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட் வந்து டவுன்லோட் ஆகிட்ருக்கும். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன வாட்டி உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸ்க்கு போய் டவுன்லோட் ஆகிருக்க கிட்டை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரன் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து யூஸ் விஷுவல் ஸ்டூடியோ கோட் ஆஸ் கிட் டிஃபால்ட் எடிட்டர்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஓவர் ரைட் த டிஃபால்ட் பிரான்ச் நேம் ஃபார் நியூ ரெபாசிட்டரிஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
இப்போ நமக்கு கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை எப்படி செக் பண்ணலான்னா, விண்டோஸை கிளிக் பண்ணி சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் கிட்டுன்னு சொல்லி போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில கோட்ஸ் எல்லாம் காட்டும். இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம கிட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கிட்டப்பில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் க்ரோமில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிட்டப்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இல்லை டேரெக்டாக நான் பிபிடியில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி கூட நீங்கள் வந்துக்கலாம். இங்கே மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் நேம் மட்டும் கேட்குது. அரவிந்த்ஸ் கிட்னு சொல்லி நான் நேம் க்ரியேட் பண்ணிட்டேன், யூசர் நேம். இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கிட்டப் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், கிட்டப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ, டேஷ்போர்ட், அப்புறம் இங்கே ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளார சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் VS கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேப்பில் VS கோட் டவுன்லோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களோட லேப்டாப் விண்டோஸ்னால் அகெயின் விண்டோஸை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் VS கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாட்டி அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் நம்மளோட VS கோட் வந்துருக்கும். நம்ம இந்த கோர்ஸ்க்கு பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக நம்ம சிஸ்டமில் பைத்தான் இருக்கணும். அதையுமே க்ரோம் டேப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ரன் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் நவ கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே அது இன்ஸ்டால் ஆகிடுச்சா என்னென்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைத்தன் -" வெர்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு பைத்தன் என்ன வெர்ஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டிடும். சப்போஸ் உங்களுக்கு பைத்தன் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த பைத்தன் வெர்ஷன் 3 போட்டிருக்கு இல்லையா, இது வந்து வராது. இப்போ நமக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிட்டை எப்படி நம்ம சிஸ்டமில் கன்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். விண்டோஸை கிளிக் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுற அதே கமெண்டை நீங்களும் பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். git config -global user.name டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம இப்போ கிட்டப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேமை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் config -global user.emailனு போட்டுக்கோங்க. அகெயின் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து உங்களோட கிட்டப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிஸ்டமில் கிட்டை கன்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையான எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ நவ் we are ready to learn what is Git and GitHub. First, what is Git? Git is a version control system. Version control system அப்படின்னா என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா we have this version. நம்ம எப்போல்லாம் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறோமோ அந்த போஸ்ட்டுக்கு கீழே only we had these 3 options in the left hand side. I'm not talking about the right hand side. In the left side we only had like, comment and share. இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்திருக்கும் பழைய வெர்ஷனில். பட் இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரீபோஸ்ட் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரை ஆட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்கும். ப்ளஸ் அது கூட சேர்த்து எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, ரீபோஸ்ட் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற என்கேஜ்மெண்ட்கான டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க வெர்ஷனில். இந்த அப்டேட் எப்படி நடந்திருக்கும், நம்மக்கிட்ட பழைய வெர்ஷன் இருந்திருக்கும். அந்த பழைய வெர்ஷனில் ரீபோஸ்ட்டும் என்கேஜ்மெண்ட்டும் இருந்திருக்காது. அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த புது வெர்ஷன் கிடச்சிருக்கும். அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் ராங். இன் ரியல் வேர்ல்ட்
இதுக்கு வேறு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி பழைய வேர்ஷன்லேருந்து டேரெக்டாக புது வேர்ஷனுக்கு ஜம்ப் பண்ணாமல் வாட் தே டூ இஸ், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃப்ளோ கொடுத்துருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் நோட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டாகிராமை தான் நீங்கள் வந்து பழைய இன்ஸ்டாகிராமாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது அதாவது இந்த வேர்ஷன் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கு இந்த இன்ஸ்டாகிராமோட அப்டேட்டை கொடுக்கறதுக்கு வாட் தே டூ இஸ், ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டாகிராமோட ஒரு காப்பி ஃபைல் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த காப்பி ஃபைலில் ரீபோஸ்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட், அதாவது இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷனையும் என்கேஜ்மெண்ட்டையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அது ஃபைனாக ஒர்க் ஆகுது, ரீபோஸ்ட் வந்து ஃபைனாக ஆகுது, என்கேஜ்மெண்ட்டோட கவுண்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை அகெயின் மெயின் ஃபைல் கூட, அதாவது நம்ம பழைய வேர்ஷன் கூட மர்ஜ் பண்ணி புது வேர்ஷனுக்கு கொடுத்து ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேரெக்டாக இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணாமல் ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியில் ஒர்க் பண்ணி அகெயின் அதை நம்ம பழைய காப்பி கூட மர்ஜ் பண்ணி ஒரு புது வேர்ஷனை கொடுப்பாங்க. இந்த ஃப்ளோவை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இன் ரியல் டைம். ஏன் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே இப்போ வந்து இந்த ரீபோஸ்ட்டையும் இந்த என்கேஜ்மெண்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பக் வந்துருச்சு. என்ன பக் சொல்லலாம், இப்படி ஸ்டோரியை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, விசிபிளாக பிளாக் ஸ்க்ரீனாக வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த விஷயம் இன்ஸ்டாகிராம் டீமுக்கு தெரிய வருது. அவங்க இந்த டைமில் உட்காந்து பக்கை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு ஃபைண்ட் தட் பக் அண்ட் அதை சால்வ் வேறு பண்ணணும். இதுக்கு வந்து 24 ஹார்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த பக்கை அவங்க வந்து ஃபைன் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்குள்ளார 24 ஹார்ஸ் ஆகிடுது. பட் ஒரு ஸ்டோரிக்கான டைமே வந்து 24 ஹார்ஸ் தானே, நம்மளால் அந்த ஸ்டோரியை வந்து பார்க்க முடியாமலே போயிடும். ஸோ இது என்ன ஆகும், நிறைய கான்ட்ரவர்சிஸை வந்து லீட் பண்ணும். நிறைய பேர் மீம் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நியூஸ் சேனல்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இது இன்ஸ்டாகிராமோட ரெவன்யூவை டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அவங்களோட நேமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சினாரியோவை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃப்ளோ படி டேரெக்டாக ஒரு பழைய வேர்ஷன்லேருந்து இவங்க புது வேர்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து ரிவர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு காப்பியும் கிடையாது. அண்ட் இந்த வேர்ஷனுக்கும் டேரெக்டாக அவங்களால போக முடியாது. மறுபடியும் உட்காந்து அவங்க இந்த கோடெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணி பார்த்தாலும் இது ஒர்க் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினால இது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படிலாம் பார்க்குறப்போ இந்த ஃப்ளோ வந்து ஒரு கரெக்டான ஃப்ளோ இல்லை. இட் ஹேஸ் சம் ஃப்ளாஸ். இந்த ஃப்ளாஸை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோ வந்துச்சு. லெட்ஸே இப்போ அதே சினாரியோ இங்கே நடக்குது அப்படின்னா அவங்க டேரெக்டாக இந்த பழைய வேர்ஷன்லேருந்து புது வேர்ஷனுக்கு போகாமல் ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியில் ரீபோஸ்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த ஆட் பண்ண காப்பியும் இருக்கும் அண்ட் இது இல்லாத பழைய வேர்ஷனோட காப்பியும் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு அப்டேட்டை நம்ம கொடுத்து பழைய வேர்ஷனுக்கு இன்ஸ்டாகிராமை கொண்டு போயிடுவாங்க. நம்ம ஜாலியாக நம்ம இன்ஸ்டாகிராமை எப்பயும் போல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த கேப், அந்த மீன் வயலில் இவங்க திரும்ப இந்த பிரான்ச், அதாவது இந்த இடத்துல இந்த காப்பி இருக்கு இல்லையா, இங்கே போய் ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. எதனால் அந்த பக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அப்டேட் கொடுத்து நமக்கு இந்த புது வெர்ஷனை மறுபடியும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃப்ளோவில் அந்த பக்கை சால்வ் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரீடம் இன்ஸ்டாகிராம் டீம் கிட்ட இருந்துச்சு அண்ட் அது நம்மளை எந்த ஒரு வகையிலையும் அஃபெக்ட் பண்ணலை. அதனால தான் இந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளோவில் ஒரு வேர்ஷன்லேருந்து நம்மளால் புது வேர்ஷனுக்கு ஜம்ப் ஆக முடியுது. அந்த புது வேர்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால் ப்ரீவியஸ் வேர்ஷனுக்கு ஜம்ப் ஆகிக்க முடியுது. ஸோ இந்த வேர்ஷன்ஸோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. இதை தான் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம் அண்ட் இதை தான் எக்ஸாக்ட்லி கிட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இந்த சினாரியோவில் நான் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு காப்பி எடுத்து ரீபோஸ்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு காப்பியாக தான் எடுத்து ஒர்க் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரீபோஸ்ட் தனியாக ஒரு காப்பிலையும் என்கேஜ்மெண்ட் தனியாக ஒரு காப்பிலையும் கூட ஒர்க் பண்ணலாம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு இன்னொரு வேர்ஷனும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேர்ஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை தான் கிட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்மக்கிட்ட மாஸ்டர் ஃபைல், அதாவது ஒரு மெயின் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலோட காப்பி எடுத்து அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே சில பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அதே டைமில் வேறு சில பேர் இன்னொரு காப்பி எடுத்து அந்த காப்பியில் வேறு சில ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கொலாபரேட்டிவும் ஈஸியாகிடுச்சு அண்ட் இது வந்து எந்த ஒரு வகையிலையும் மெயின் ஃபைலை, அதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷனை அஃபெக்ட் பண்ணாத மாதிரியும் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வாட் கிட் எக்ஸாக்ட்லி சால்வ்ஸ். And coming to the second point, it keeps track of changes made to files. நம்ம இங்கே மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து ஒர்க் பண்ணதுனால நம்ம எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும், ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அதை வந்து டெலீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபைலில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதை வந்து கிட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருந்துருக்கோம். அதை வந்து நம்ம எப்போ வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கிட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் யூ கேன் கோ பேக் டு எனி ப்ரீவியஸ் வெர்ஷன் இஃப் நீடட். நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம பக் வந்தோடனே எப்படி ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு ஜம்ப் ஆனோம், அதை தான் இந்த தேர்ட் லைன் சொல்லுது. அண்ட் ஃபோர்த் லைனில் இட் மேக்ஸ் டீம் ஒர்க் ஈஸி பை மர்ஜிங் பிரான்ச்சஸ் ஃப்ரம் மல்டிபிள் பீப்புள். இங்கே சொன்னேன் இல்லையா, ஸோ
ஒருத்தவங்க ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் மெயின் ஃபைல்குள்ளார மர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ கொலாபரேஷனுக்கும் இது வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிட்டப்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில காமன் டெர்மினாலஜிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நான் சிம்பிளாக என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம கிட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நம்மளோட மெயின் ஃபைல்ஸ் இருக்கோ, மெயின் வெர்ஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் இருக்கோ, அதை வந்து நம்ம மெயின் பிரான்ச்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம காப்பி எடுத்து ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே காப்பி பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சுக்கு நம்ம என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சினாரியோவில் நம்ம ரீபோஸ் பட்டனில் ஒர்க் பண்ணதுனால நான் வந்து ஃபீச்சர் ரீபோஸ் பட்டன் அந்த பிரான்ச்சுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஃபீச்சரில் இப்போ எங்கேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீச்சர் எங்கேஜ்மெண்ட்னு சொல்லி அந்த பிரான்ச்சுக்கு நேம் வச்சுக்கலாம். இந்த நேம் வந்து வைக்கிறதுக்குமே சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த நேமிங் கன்வென்ஷன் பிடிஎஃபாவோ இல்லை வெப்சைட்டாவோ லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அதையுமே போய் படித்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்ம என்ன நேம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் பிரான்ச்சுக்கு. அதாவது இந்த காப்பி எடுக்கிற அந்த பிரான்ச்சுக்கு மட்டும். மெயின் பிரான்ச் எப்பயுமே மாறாது. இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் மாஸ்டர் பிரான்ச்னு வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து மெயின் பிரான்ச்சாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மர்ஜுங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதோட நேம் இட் செல்ஃப் மாதிரி நம்ம இந்த காப்பி எடுத்து ஒர்க் பண்ணுற இந்த பிரான்ச்சையும் மெயின் பிரான்ச்சையும் அப்டேட் பண்ணுற இடம், அதாவது மர்ஜ் பண்ணுற இடத்த தான் மர்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த 3 மட்டும் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மெயின் பிரான்ச், அப்புறம் நம்ம காப்பி எடுத்து ஒர்க் பண்ணுற பிரான்ச் நேம், அப்புறம் மர்ஜ். இந்த 3 மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அண்ட் கம்மிங் டு GitHub is a platform for host Git repositories online. ரெப்பாசிட்ரிஸ் அப்படிங்கிற வேர்டை நோட் பண்ணுங்கள். இந்த ரெப்பாசிட்ரிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம லேப்டாப்பில் எப்படி நம்ம ஃபோல்டர்ஸ் வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா github.comல, அந்த கிட்டப்பில் இருக்க ஒரு ஃபோல்டர் நேம் தான் ரெப்பாசிட்ரி. அந்த ஃபோல்டருக்குள்ளார நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் கோடு இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கலாம், டாக்குமெண்டேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லா ஃபைல்ஸையும் அந்த ரெப்பாசிட்ரிக்குள்ளார நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். அண்ட் இட் லெட்ஸ் யூ ஸ்டோர் அண்ட் ஷேர் யுவர் கோட் இன் த க்ளவுட்னா ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் தான் மீன் பண்ணுறாங்க. அதாவது நம்மளால் கோடை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஷேரும் பண்ணிக்க முடியும் கோடை. யூ கேன் கொலாபரேட் வித் அதர்ஸ் ஃப்ரம் எனிவேர். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களால் மற்றவங்க கூட ஈஸியாக கொலாபரேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ஒர்க்கர், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் உங்களுக்கும் தேவை, உங்களோட ஒர்க்கருக்கும் தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, GitHub அப்படிங்கிற ஒரு ரெப்பாசிட்டரி ஹோஸ்டிங் சர்வீஸ், அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த வெப்சைட்டில் இருக்க ஃபோல்டரில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் வேணுமோ நீங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் GitHub. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கிட்னா என்ன GitHubனா என்னன்னு ஒன்ஸ் அகெயின் சிம்பிளாக சொல்லிடுறேன். கிட் அப்படிங்கிறது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷனோட மல்டிபிள் வேர்ஷன்ஸை நம்மளால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுதான் கிட். அண்ட் அந்த வேர்ஷன்ஸில் எப்போ எந்த சேஞ்ச் நடந்தது, யார் அந்த சேஞ்சை பண்ணாங்கன்ற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை நம்மளால் ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும் பை யூஸிங் கிட். அண்ட் இந்த மல்டிபிள் வேர்ஷன்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி, இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு இடம் வேணும் இல்லையா, அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் GitHub. ஸோ கிட் அண்ட் GitHub, தட்ஸ் இட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரெப்பாசிட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ளார நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் என்ன வேணால் இருக்கலாம், நம்மளோட கோட் இருக்கலாம், டாக்குமெண்டேஷன் இருக்கலாம், இமேஜ் இருக்கலாம், அதர் ஆசெட்ஸ்னால் ஆடியோ ஃபைல்ஸ், ஐகான்ஸ், ஃபெவிகன், இந்த மாதிரி என்னெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் தேவையோ அந்த ஃபைல் எல்லாமே இருக்கலாம், அலாங் வித் யர் கம்ப்ளீட் ரிவிஷன் ஹிஸ்ட்ரி. எஸ், ஸோ இதை தான் வந்து கிட் ரெப்பாசிட்ரின்னு சொல்லுவோம். அண்ட் யூ ஷுட் நோ 2 more நேம்ஸ், ரிமோட் ரெப்போ, லோக்கல் ரெப்போ. ரெப்போனா ஒன்றும் இல்லை, ரெப்பாசிட்ரியை தான் ஷார்ட்டாக ரெப்போன்னு சொல்லுவோம். ரிமோட் ரெப்போ அப்படிங்கிறத வந்து நம்ம GitHub மீன் பண்ணுவோம். அதாவது நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ரிமோட் ரெப்போன்னு சொல்லுவோம். லோக்கலாக நம்ம லேப்டாப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லோக்கல் ரெப்போன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் வர டுட்டோரியலில் நான் அங்கங்கே ரிமோட் ரெப்போ, லோக்கல் ரெப்போன்னு சொல்லுவேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரிமோட் ரெப்போனா GitHub மீன் பண்ணுறேன்னு அர்த்தம், லோக்கல் ரெப்போனா நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரை மீன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக கிட்னா என்ன, GitHubனா என்ன, எப்படி கிட் ஒர்க் ஆகுது, GitHub எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்ன, கிட் ரெப்பாசிட்ரினா என்ன, ரிமோட் ரெப்போனா என்ன, லோக்கல் ரெப்போனா என்ன, இதெல்லாமே தியரிட்டிக்கலாக பார்த்தாச்சு. அண்ட் ஐ ஹோப் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சில பேருக்கு புரியல அப்படின்னா நோ வரிஸ். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு ஜம்ப் ஆக போகிறோம். இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாதவங்களுக்குமே இதுக்கப்புறம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு ப்ராக்டிக்கல் செஷன். ஹே காய்ஸ், வெல்கம் டு த ப்ராக்டிக்கல் செஷன். இந்த செஷனில் நம்ம ஒரு சிம்பிளான, ஒரு பேசிக்கான
பைத்தன் ப்ராஜெக்ட், ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி கிட் அண்ட் கிட்டப்பை லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய டெஸ்க்டாப்லேயே ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் நேம் லேர்னிங், இல்லை சிம்பிளாக லேர்ன் கிட்னு வச்சுக்கலாம். லேர்ன் கிட்னு அந்த ஃபோல்டர் நேம் வச்சுக்கிட்டேன். இந்த ஃபோல்டரில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோடய விஎஸ் கோட் எடிட்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் ஃபோல்டர் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்குள்ளார வந்து என்னோடய லேர்ன் கிட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபோல்டர் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இந்த வெல்கம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு நான் கிட்டபோட கோபைலட் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கனால எனக்கு சாட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நான் இதை மட்டும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு காட்டுது இல்லையா, டெர்மினலை வந்து இது பண்ணுறதுக்கான டாகிள் பேனல் வந்துட்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே டெர்மினல் வந்துடும். டெர்மினல் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் லேர்னிங் கிட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே டு கன்ஃபார்ம். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதை நம்ம இங்கேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு என்ன ஃபைல்னு சொல்லி கேட்குது. நான் பைத்தன் ஃபைல்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அன்டைட்டில்டு 1ன்னு சொல்லி ஒரு சேவ் ஆகாத ஒரு பைத்தன் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட், ஒரு பைத்தன் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் தான் பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ ஸ்டிக் வித் மீ. பிரிண்ட் addition two plus two. That's it. நம்ம கால்குலேட்டரில் அடிஷனை ஆட் பண்ணிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் தானே. ஸோ யார் வேணால் இதை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் வந்து எனக்கு அதுவே சஜஷன் காட்டுது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சுருக்கனால எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கும் காட்டும்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ்டு வெர்ஷனில். சப்போஸ் காட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைப் பண்ணிக்கோங்க. நானும் டைப் பண்ணுறேன். print five minus 3. ஸோ இப்போ நம்ம கால்குலேட்டரில் we have two lines of code. One is print addition 2 plus 2. Second one is print subtraction 5 minus 2. அண்ட் இப்போது இந்த சேவ் ஆகாத ஃபைலை நான் சேவ் பண்ண போகிறேன். Control S ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் லேர்ன் கிட் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் நான் வந்து சேவ் பண்ணுறேன். பேர் வந்து calculator.py நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கும். அடிஷன் வந்து 2 + 2 நமக்கு பண்ணி அடிஷன் 4ன்னு வந்திருக்கு. சப்ராக்ஷன் வந்து 2ன்னு வந்திருக்கு. ஓகேவா, 5 minus 3 2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு பேசிக் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் வித் 2 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லோக்கல் ரெப்போ, அதாவது நம்ம லேப்டாப்பில் இருக்க இந்த கால்குலேட்டர் ப்ராஜெக்டை GitHub, நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண GitHub இருக்கு இல்லையா, இங்கே வர வைக்க போகிறோம். அதாவது ரெண்டுத்தையும் லோக்கல் ரெப்போவையும் ரிமோட் ரெப்போவையும் லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்கலாம். அகைன் நான் விஎஸ் கோடுக்குள்ளார வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கே டெர்மினலில் தான் இதுக்கப்புறம் கிட் கமெண்ட்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ டெர்மினலுக்கு வந்துட்டு, அதாவது இங்கே வந்துட்டு git init அப்படிங்கிற ஃபஸ்ட் கமெண்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இது ஒரு ரெப்போவை இனிஷியலைஸ் பண்ணோம். வெயிட் ஐல் ஷோ யூ. ஜஸ்ட் enter initialize the empty git repository இந்த பாத்தில் நமக்கு வந்து ஒரு empty git repository வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லுது. இப்போ அதை நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேனே. ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார வந்தோம் அப்படின்னா இங்கே .gitன்னு நமக்கு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த .git ஃபோல்டர் தான். அது come to the ppt. இந்த .git ஃபோல்டர் தான் நம்ம லோக்கல் ரெப்போவையும் நம்ம ரிமோட் ரெப்போவையும் லிங்க் பண்ண போகிற ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக்கிங்
ஹூக்ஸ், இன்ஃபோஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ரெப்போ, கன்ஃபிகரேஷன், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவும் டச் பண்ணக்கூடாது, எதையும் டிலீட் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த ஃபோல்டர் வந்து இருக்கணும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வியூவில் வந்து ஹிடன் ஐட்டம்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் தெரியாது. ஸோ just clicking again I'm coming to the VS Code. As I said, git init அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணதுனால நம்ம இந்த லோக்கல் ரெப்பாசிட்டரியும் நம்மளோட ரிமோட் ரெப்பாசிட்டரியும் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் ஆகிற .git அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கிட்டப்பில் ஒரு ரெப்பாசிட்டரியை க்ரியேட் பண்ணி அந்த ரெப்பாசிட்டரியை எப்படி இந்த லோக்கல் மிஷின் கூட லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிட்டப்பில் ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் கிட்டப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் பேஜில் இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெப்பாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ஒரு ரெப்பாசிட்டரியை இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ரெப்பாசிட்டரியோட நேம் எனக்கு கேட்குது. இதுக்கு நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் கிட் அப்படிங்கிற நேமை நான் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு நான் எந்த டிஸ்கிரிப்ஷனும் இப்போ கொடுக்க போகிறதில்ல. கிரியேட் ரெப்பாசிட்டரி இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் ஆயிரும் கிட்டப்பில். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்னு சொல்லி நமக்கான ரெப்பாசிட்டரி இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணியும் உங்களால் ஒரு நியூ ரெப்பாசிட்டரியை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் கிட்னு சொல்லி ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ரெப்பாசிட்டரியை நம்மளோட லோக்கல் மிஷின் கூட லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சில கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கமாண்டில் git remote add origin http ஒரு லிங்கோட இருக்கு இல்லையா, இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நம்மளோட லோக்கல் மிஷினில் போட போகிறோம். இப்போ நான் அங்கே காப்பி பண்ண கமாண்டை எந்த சேஞ்சும் பண்ணாமல் நம்மளோட VS கோடில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். தட்ஸ் இட். இப்போ நம்ம கிட்டப்பில் கிரியேட் பண்ண அந்த ரெப்பாசிட்டரி நம்மளோட லோக்கல் மிஷின் கூட லிங்க் ஆயிருக்கும். அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த calculator.py ஃபோல்டரை கிட்டப்பில் இருக்க நம்ம ரெப்பாசிட்டரிக்கு அனுப்ப போகிறோம். இந்த calculator.py ப்ராஜெக்டை நம்ம ரெப்பாசிட்டரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட் தான் git add நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், அதாவது நம்ம ஃபோல்டர் நேம் git add calculator.py. இப்போ நான் என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபைல் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிருக்கோம். ஸ்டேஜிங் ஏரியானா நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு த பிபிடி, ஸ்டேஜிங் ஏரியாங்கிறது நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரிக்கும் ரெப்பாசிட்டரிக்கும் இடையில இருக்க ஒரு இன்டர்மீடியட் ஸ்பேஸை தான் ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம VS கோடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லேர்ன் கிட் அப்படிங்கிற டைரக்டரியில் தானே ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைரக்டரிக்கும் நம்மளோட கிட்டப்பில் இருக்க ரெப்பாசிட்டரிக்கும் இடையில இருக்க ஒரு இன்டர்மீடியட் ஸ்பேஸை தான் நம்ம ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவோம். நம்ம கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ஃபைல் இந்த ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துடும். நம்மளோட கிட் ஆட் calculator.py கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா, நம்மளோட இந்த ஃபைலை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போயிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த ஸ்டேட்டஸை நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கான கமெண்ட் சிம்பிளாக git status. இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் போட்டு என்டர் பண்ண உடனே எனக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன் பிரான்ச் மெயின் நோ கமிட் செட். அஃப்கோர்ஸ் நம்ம இதுவரையும் எந்த கமிட் பண்ணலை, கிட் ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் calculator.pyன்னு வந்திருக்கு. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த ஃபைல் வந்து இன்னும் ஆட் ஆகலை. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஃபைல் நேம் கேபிட்டலில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது கேபிட்டல் சியில் ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம இங்கே கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுல git add calculator.py அதாவது ஸ்மால் சியை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இது வந்து ஆட் ஆகலை. இப்போ நம்ம அகெயின் அதே கமெண்டை யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். git add capital C calculator.py போட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் கிட் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் அப் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த கமாண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி தான் கிட் ஸ்டேட்டஸை டைப் பண்ணாமல் டேரெக்டாக கொண்டு வந்தேன். இப்போ நான் அகைன் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் மெயின் பிரான்ச் நோ கமிட்ஸ் எட் சேஞ்சஸ் டு பி கமிட்டட்னு போட்டு நியூ ஃபைல் calculator.py அப்படிங்கிறது நமக்கு க்ரீனில் இருக்கா. ஸோ இதுதான் நமக்கான கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ஃபைல் வந்து ஸ்டேஜிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஃபைலை நீங்கள் கிட் கமிட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட ரெப்பாசிட்டரிக்கு எடுத்துகிட்டு போய்க்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இதுவே நம்ம ப்ரீவியஸ் பண்ண மிஸ்டேக்கில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபைல் வந்து ரெட் கலரில் இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னு போட்டிருக்கும். இந்த மாதிரி அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு போட்டுருந்துச்சுன்னா அந்த ஃபைல் நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். அதை கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கிட் கமிட் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க இந்த ஃபைலை
நம்மளோட ரெபாசிட்டரிக்கு கொண்டு போக போகிறோம், அதாவது GitHubக்கு கொண்டு போக போகிறோம். git commit -m. இந்த -m எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஃபைலை கமிட் பண்ணும்போது எப்பயுமே ஒரு மெசேஜ் வச்சு தான் கமிட் பண்ணணும். அந்த மெசேஜை கொடுக்கறதுக்காக தான் இந்த -m அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போது ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் என்ன மெசேஜ் போடுறீங்களோ அந்த மெசேஜோட சேர்த்து தான் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து கமிட் ஆகும். இப்போ நான் என்ன கமிட் மெசேஜ் கொடுக்க போகிறேன்னா, நம்மளோட கால்குலேட்டரில் உங்களுக்கே தெரியும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் 2 அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். வெர்ஷன் 1ன்னு டைப் பண்ணி நான் இதை கமிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக கமிட் ஆகிடுச்சு. இப்போ GitHubல போய் இந்த ஃபைல் வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ நான் GitHubல போய் செக் பண்ணுறேன். GitHubல நம்ம ஃபர்ஸ்ட் கிட்னு கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி இருக்குது. அந்த ரெபாசிட்டரியை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இன்னும் எந்த ஒரு ஃபைலும் இங்கே வரல. நான் ஒன்ஸ் அகைன் ரெஃப்ரெஷும் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்த ஃபைலும் இல்லை, வெறும் நம்ம ரெபாசிட்டரி மட்டும்தான் இருக்குது. ஏன் எந்த ஃபைலும் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வர வைக்கிறதுக்கு நம்ம இன்னொரு கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். அந்த கமாண்ட் தான் நான் அகைன் VS கோட்குள்ளார வந்துக்கிறேன். git push origin main இந்த கமாண்டை டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணோன்னா நம்மளோட ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக கிட் ரெபாசிட்டரியில் புஷ் ஆகிருக்கும். இப்போ நான் அகைன் GitHubக்குள்ளார போகிறேன். GitHubக்குள்ளார போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கிட் ரெபாசிட்டரியை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா உடனே இங்கே சேஞ்ச் நடந்திருக்கும். calculator.py அப்படிங்கிற நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல் நம்மளோட GitHub ரெபாசிட்டரிக்கு வந்தாச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம VS கோடுக்குள்ளார எழுதின அதே கோட் ஸ்னிப்பட்ஸ் நமக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஏன் கிட் கமிட் கொடுத்தப்போ அந்த ஃபைல் இங்கே வரல, கிட் புஷ் கொடுத்தோடனே வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் அகைன் PPTக்குள்ளார போய்க்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட் ஆட் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ஃபைல் நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். நம்ம கிட் கமிட் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க ஃபைல் ரெபாசிட்டரிக்கு போகும். பட் டேரெக்டாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இந்த கிட் கமிட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு சேஞ்சஸை நம்ம VS கோட் நம்ம லோக்கல் மிஷினில் பண்ணாலும் அந்த சேஞ்சஸை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான் கிட் கமிட். இப்போ நீங்கள் வெறும் கிட் ஆட் மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணியிருக்க சேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்திருக்கும், பட் சேவ் ஆகிருக்காது. நம்ம பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி சேஞ்சஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிட் கமிட்டை யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதை ரெபாசிட்டரிக்குள்ளார புஷ் பண்ணுவோம். அதுக்காக தான் கிட் புஷ் அப்படிங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அந்த கிட் புஷ் பக்கத்தில் ஆர்ஜின் மெயின் ஏதோ போட்டிங்களே அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஆர்ஜினுக்கு மீனிங் என்னென்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆர்ஜின் அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷனல் நேம். அதாவது நம்ம ரிமோட் ரெபாசிட்டரி GitHub இருக்கு இல்லையா, அந்த GitHubக்கான ஒரு கன்வென்ஷனல் நேமை தான் ஆர்ஜின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு நேம், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மெயினோட மீனிங் என்னென்னா, நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட கரண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயினான வெர்ஷன் எப்பயுமே மெயின் பிரான்ச்குள்ளார தான் இருக்கும். இப்போ நம்ம கிட் புஷ் ஆர்ஜின் மெயின்னு கொடுக்கும் போது நம்மளோட calculator.py அப்படிங்கிற ஃபைல் நம்மளோட மெயின் பிரான்ச்சில் போயிட்டு சேவ் ஆகிடும். நீங்கள் GitHubல வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் சிம்பிள் போட்டு பக்கத்தில் மெயின்னு இருக்கு இல்லையா, இந்த மெயின் பிரான்ச்சுக்குள்ளார தான் நம்மளோட calculator.py ப்ராஜெக்டை புஷ் பண்ணியிருக்கோம். இதோட பார்த்து நான் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். இப்போ அரவிந்த் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கிட்னு சொல்லி நம்மளோட GitHub அக்கௌண்ட் இருக்குது. அந்த GitHub அக்கௌண்ட்குள்ளார நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் கிட்னு சொல்லி ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. அதாவது நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. அந்த ரெபாசிட்டரிக்குள்ளார மெயின் பிரான்ச்னு ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த மெயின் பிரான்ச்சுக்குள்ளார தான் நம்மளோட கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது வித் அ கமிட் மெசேஜ் ஆஃப் வெர்ஷன் 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். அதாவது நம்மளோட GitHub அக்கௌண்ட், அதுக்குள்ளார ஒரு ரெபாசிட்டரி, அந்த ரெபாசிட்டரிக்குள்ளார மெயின் பிரான்ச், அந்த மெயின் பிரான்ச்சுக்குள்ளார தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த calculator.py ப்ராஜெக்ட்டில் நம்மக்கிட்ட அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும்தானே இருக்குது. ஸோ இது வந்து வெர்ஷன் 1, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை வெர்ஷன் 2க்கு கொண்டு போக போகிறோம். வெர்ஷன் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிப்ளிகேஷனை இந்த கால்குலேட்டருக்குள்ளார கொண்டு வர போகிறோம். அதை கொண்டு வந்துட்டு இந்த வெர்ஷன் 2 கால்குலேட்டர் ப்ராஜெக்டை நம்ம மெயின் பிரான்ச்சில் ஆட் பண்ணாமல் புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்குள்ளார ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிரும். நான் ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு எவ்ரி ஃப்ரைடே யூ வில் கெட் யுவர் வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அரவிந்த். டூ இன்ஸ்பயர்.